பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க பழனி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தனிமையில உட்காந்துருக்காரு. அப்போ கோமதி போயிட்டு, டேய் பழனி என்னாச்சுடா, ஏன்டா அப்படி ஒரு சோகமா உட்காந்துருக்க? ஐயோ அக்கா சோகம் இல்லக்கா, எனக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. எப்படா அந்த வீட்டை விட்டு இங்க வருவோம், நம்ம வீட்டுக்கு வந்தா மச்சான் ஏத்துப்பாரா இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாக்கா. ஒரு வழியா மச்சானும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அங்க இருந்த அந்த ஒரு நாளை ஃபுல்லா யோசிச்சு பாக்குறேன்க்கா. எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு யார் முகத்துலயும் சந்தோஷம் இல்ல, சிரிப்பு இல்ல, யார் யார்ட்டையும் பேசிக்க மாட்டாங்க. எல்லாருமே வேண்டா வெறுப்பு இருக்கிற மாதிரி உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு அப்படியே இருக்காங்கக்கா. எனக்கு அதான் பிடிக்கவே இல்லைக்கா. இங்க என்னதான் மச்சான் நம்மள்ட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் மாப்பிள்ளைங்க நம்ம கூட சேர்ந்து ஜாலியா பேசுவானுங்க. என் பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்துட்டு அங்க போய் என்னமோ எதையோ இழந்த மாதிரி, என் தலையில என்னமோ பெரிய ஒரு பாரத்தை வச்ச மாதிரி எதையுமே பண்ண முடியாம நான் பாட்டுக்கு இருந்தது எனக்கு ரொம்ப மனக்கவையா இருந்துச்சுக்கா. அதான் வந்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்லுவோம். சரிடா பழனி, நீ வந்துட்ட. ஆனா ஆத்த ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்குடா பழனி அப்படின்னு இங்க கோமதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி வர்றாரு. என்ன என்ன ரெண்டு பேரும் இங்க உட்காந்து சோகமா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க பழனி, அங்கிருந்து இங்க வந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஆத்த ஆசைப்பட்டது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுது. ஆனா அதை பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு நினைக்கும் போதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இங்க பாரு கோமதி, யாராலையும் பண்ண முடியாம இல்ல, நாமும் ரெடி பண்ணோம். நல்ல அருமையான பொண்ணு தான் அந்த பொண்ணு. ஆனா இவனுங்க அண்ணனுங்க விட மாட்டாளே, நான் என்ன பண்றது, அவனுங்க போயிட்டு காய்ச்சி கெடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமாங்க? அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி கெடுக்கதாங்க செய்வாங்க. அதுக்காகலாம் நம்ம தம்பி அப்படி விட்டுற முடியாதுங்க. அவனுக்கும் ஒரு நேரத்துல கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்லங்க. வயசு வேற ஆயிட்டு இருக்குல்லங்க. ஆத்தாக்கு வேற அடிக்கடி உடம்பு செய்யாம போகுது. ஆத்தா வேற இவனுக்கு ஒரு நல்லதை பண்ணி பார்க்காம நான் கண்ணை மூடிட்டேன்னா கண்டிப்பா என் ஆத்மா சாந்தி அடையாதுன்னா பேசுதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி கோமதி பாக்கலாம் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பார்த்தா இங்க ராஜும் கதிரும் கிளம்பி போறாங்க. உடனே பாண்டியன் எங்க கிளம்பிட்டான் காலையில இவன் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நானும் கேட்டேன், காலையில டியூஷனுக்கு போகணுமா ராஜு, அதனால அப்படியே அழைச்சிட்டு கொடுத்துட்டு அவனுக்கு சின்ன வேலை இருக்கான் அப்படியே முடிச்சுட்டு காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய கிளம்பி போறாரு. இங்க கோமதியும் நம்ம பழனி பேசிட்டு இருக்கத செந்தில் சரவணா பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன மாமா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, உடனே கோமதி சொல்றாங்க, என்னடா இவன் அங்கிருந்து வந்துட்டான், ஆனா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே செந்தில் சொல்றாரு, ஏமா ஏன் பண்ணி பார்க்க முடியாது, அதே பண்ணிட்டு போய் அவன் பேசினா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஏண்டா அந்த குடும்பத்துல சொல்லிட்டாங்களே இவனுக்கு ஒண்ணுமே இல்ல, இவனுக்கு என்ன இருக்கு நாங்க பொண்ணு தரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கடா. மா அது எல்லாமே உன் அண்ணனுங்க பண்ண சதி தானே, மத்தபடி ஒண்ணும் இல்லைல்ல, இது நாங்க போய் பேசி பாக்குறோம் அப்படின்னு சொல்ல, ராஜு இங்க மீனா சொல்றாங்க, ஆமாங்க கண்டிப்பா போய் பேசி பார்க்கலாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்பவும் நம்ம பேசி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு இங்க செந்தில் சரவணன் மீனா 3 பேர் போறாங்க. போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுல பேசுறாங்க. இது மாதிரி அவருடைய அண்ணனுக்கு வேணும்னு அவருடைய கல்யாணத்தை கெடுக்கணும். ஏன்னா அவங்க அண்ணன்கள்ட்ட நிறைய சொத்து இருக்கு. ஆனா அதான் அவங்க சம்பாதிக்கல, அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. அதுல பழனிகளுக்கும் பங்கு இருக்கு. எங்க மாமாவும் அங்க உழைக்கல அவ்வளவுதான். ஆனா அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இவருக்கு பங்கு இருக்குல்ல, அவர் முழுக்க முழுக்க எங்க கல்ல வேலை பார்த்தாரு. அதுக்குன்னு அவங்க அண்ணன் சொல்ற மாதிரி கடையில வெறும் பொட்டலை போட்டு எடுபடி வேலை பார்க்கல. அந்த கடையை இந்த அளவுக்கு உயர்த்ததுக்கு காரணமே ஒண்ணு எங்க அப்பா அப்படின்னா, இன்னொன்னு எங்க மாமா தான். 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கடையை நடத்துறாங்க. 2 பேருக்குமே அது ஈக்குவல் ஷேர் இருக்கு. இன்னைக்கே பிரிச்சு கொடுக்கனாலும் கடையை பாதியே எங்க மாமாக்கு பிரிச்சு கொடுக்க முடியும். ஏன் எங்க அப்பா சொன்னா மொத்த கடையுமே எங்க மாமா பேர்ல எழுதி வைப்பாரு. அந்த அளவுக்கு எங்க மாமாட்ட கடை நடத்துறதுக்கான திறமை இருக்கு. அதுக்காக அவர் கடுமையா உழைச்சிருக்காரு. ஆனா நீங்க அவங்களுடைய அண்ணன் சொல்லிட்டானுங்க அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணை வச்சு இந்த வீட்டுல வந்துருவானோ, வீட்டுல பங்கு கட்டுவானோ, சொத்து நம்ம கைவிட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்துலதான் இப்பெல்லாம் சொல்றாங்க. சோ நீங்க தப்பா நினைச்சுக்கணும் அப்படின்னா, நாம இன்னும் நிச்சயத்தை மீண்டும் நடத்தலாம், கல்யாணத்தை நடத்தலாம். கண்டிப்பா உங்க பொண்ணை நீங்க எங்க நம்பி வீட்டுக்கு அனுப்பலாம். உங்க பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கிறது எங்களுடைய பொறுப்புங்க அப்படின்னு இங்க செந்தில் சரவண மீனா 3 பேரும் பேசுறாங்க. அதை கேட்டுதான் பொண்ணுகிட்ட சொல்றாங்க, நீங்க கேட்கறதுல சொல்றதுக்குலாம் அழகமா இருக்கு, ஆனா இதுல நடைமுறைக்கு ஒத்து வருமா? இது வரைக்கும் அந்த பழனிவேல்கிட்ட சரியான வேலை இல்ல, ஒரு ரூபாய் காசு கூட அவர்கிட்ட இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு இந்த சொத்து இருக்கோ இல்ல கடையில பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க, கண்டிப்பா என் பொண்ணு தரேன். தப்பா நினைச்சுக்காதமா, நீ ஒரு பொண்ணுதான். இதே வீட்டுல இருந்துட்டு உங்க அப்பாட்ட இவங்க ஒரு பைசா இல்லாம பொண்ணு கேட்டா உங்க அப்பா கொடுத்துருவாரா, இல்ல உனக்கு ஒரு பொண்ணு இருந்து நீ கொடுத்துருவியா சொல்லுமா? நீங்க சொன்னதான் ஃபர்ஸ்ட் செய்யுங்க. பழனிவேல் அப்படிங்கிறவரு யாருன்னு முதல்ல எனக்கு சொல்லி காட்டுங்க, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு காட்டுங்க. அப்புறமா என் பொண்ணு அமிச்சா அவ நல்லா வாழ்வாளா வாழ மாட்டாளா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வரும். வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா என் பொண்ணு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
உடனே இங்க ஏஞ்சி வந்ததும் வீட்டுல கோமதி கேக்குறாங்க, டேய் எங்கடா போனீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, இது மாதிரி பொண்ணு வீட்டுல போய் பேசணுமா, அவர் வந்து இதுதான் சொல்றாரு, பழனிவேலு உங்க மாமா நல்லவர் வல்லவர் எல்லாம் ஓகேதான், அவருக்கு சொத்தம் இருக்குங்க ஓகேதான், ஆனா அவர்கிட்ட என்ன இருக்கு, என் பொண்ணு அமிச்சனா ஒரு நாள் யாரையும் எதிர்பார்க்காம அவரால் என் பொண்ணை காப்பாற்ற முடியுமா, அந்த அளவுக்கு அவர் பேர்ல ஏதாவது ஒரு சொத்தை காட்டுங்க, கண்டிப்பா நான் என் பொண்ணை கல்யாணம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருமா அப்படின்னு சொல்ல, இதை ராஜி கேட்டுறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசுறாங்க. சித்தப்பா இப்ப என்ன, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா உங்க பேர்ல எந்த சொத்துமே இல்லை, உங்களுக்கு தான் அந்த குடும்பத்துல பாதி சொத்து இருக்கே சித்தப்பா, அதை வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படிமா தருவானுங்க, எனக்கு கல்யாணம் வச்சிட்டோம்னா சொத்து எல்லாம் கைவிட்டு பெருமோன்னு தான் எனக்கு கல்யாணம் வைக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தருவானுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வாங்க சித்தப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தத்தை எடுத்துக்கிட்டு இங்க ராஜி பழனி அடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. உள்ள போனதும் பழனி பார்த்துட்டு, சத்தியவேலு என்னடா இனிமே இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், இப்ப திரும்ப இங்க வந்திருக்க, இது என்ன புதுசா, அவனை கையாளா, இங்க பாரு அவளை பார்த்தா எனக்கு பிடிக்கல, உன் கையால அழைச்சிட்டு ஒழுங்கு மரியாதை விட்டுட்டு ஓடி போயிடு, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல, இங்க நின்று நடக்குது வேறடா அப்படின்னு சொல்ல, ராஜொன்னு சும்மா நிப்பாட்டுங்க, உங்களுக்கு தான் இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு ரொம்ப ஆளாதீங்க, இந்த வீட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்கு, இது ஒன்றும் நீங்க சம்பாதிச்ச சொத்து இல்ல, இது எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து, அப்படி பார்த்தா முதல்ல இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேர் இருக்கோ அதே ஈக்குவல் ஷேர் எங்க சித்தப்பாவுக்கும் இருக்கு, இந்த சொத்துல 3 பங்கு வரணும், அதுல ஒரு பங்கு எங்க சித்தப்பாவுக்கு வரணும், அப்படி பார்த்தா எங்க அப்பாவுக்கு ஒரு பங்கு இருக்கு, என்னதான் அவர் என்ன பொண்ணு இல்ல பொண்ணுன்னு சொன்னாலும் அதுல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, சத்தியவண்ணே அண்ணா அண்ணா பாத்தீங்களா பங்கிட்டு வந்திருக்கலாம் இவள, என்ன பண்றது இப்ப அவன, டேய் உன்னை போய் தமிழ் சொன்ன பத்தி அவங்க வீட்டுல விட்டோம் பாத்தியாரா, அதெல்லாம் நாங்க பண்ண தப்பு, ஆத்தா பாத்தியாத்தா என்ன சொல்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஆத்தா ஒண்ணு ஏன்டா ஏடா சத்தியம் அவ்வளவு குதிக்கிற, ஏண்டா சொத்துல பங்கு கேட்டா இவ்வளவு குதிக்கிறியே, ஏண்டா அப்ப அவனு ஏன் புள்ளுவாடா, அவனுக்கு பங்கு இல்லையா, ஆத்தா இப்ப அவன் என்ன பண்றான்னு சொத்துல பங்கு வேணும், அவன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிருக்கானா, குழந்தை இருக்கா, ஒண்ணு இல்ல, இப்ப இந்த பங்கு வாங்கிட்டு போயிட்டு அந்த பாண்டிட்ட கொடுக்கணும், அதுதானே ஆசைப்படுற, அண்ணா இது சும்மா கூடாதுண்ணா, இன்னைக்கு இந்த பழனி இந்த ராஜா அழைச்சிட்டு வந்து இங்க சொத்துல பங்கு இருக்குன்னு கேட்கறான், அவனுக்கு மட்டும் இல்ல அவளுக்கும் சொத்துல பங்கு இருக்கான், இது இப்படியே விட்டோம்னா நாளைக்கு கோமதி எப்படி அழைச்சு வருவாங்க, அழைச்சு வந்து அவளுக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, ராஜா ஒண்ணு ஏன் இல்ல ஏன் இல்ல, இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு சம உரிமை இருக்கு, அப்பா சொத்துல பசங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு உரிமை இருக்கு, இந்த சொத்தை 4 பங்கா தான் போடணும் அப்படின்னு சொல்ல, இங்க முத்துல ஒண்ணு ஆத்தா அவளை ஒழுங்கு மரியாதை வெளியே போய் சொல்லிடு, இல்லைன்னா இங்க நடக்கதே வேற அப்படின்னு சொல்ல, பள்ளி ஒண்ணு போதும் நிப்பாட்டுங்கண்ணே, அவ சொல்றது என்ன தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்கு, இப்போ என் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க, ஏன் சத்தியவல்னு எல்லா சொத்தையும் நீ ஆட்டை போட்டு பாக்குறியா, உனக்கு மட்டும் தான் புள்ள இருக்கா, அப்போ பெரியானுக்கு ராஜுங்கிறது புள்ள இல்லையா, இங்க பாருங்க எங்களுக்கு அதான் தெரியாது, இப்ப சொத்தை பங்கு எனக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு பள்ளிகள் பேசவும், அதை கேட்டு சத்தியம் ஷாக் ஆகுறாரு, டேய் என்னடா பேசுற, நான் அப்பெல்லாம் நினைப்பாடா அப்படின்னு சொல்ல, அண்ணா போதும் நிப்பாட்டுங்கண்ணே, நீங்க அப்பெல்லாம் நினைக்கிறவங்க தான், நினைச்சால்தானே அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசுனீங்க, இப்போ எனக்கு தெரியாது, எனக்கு இந்த சொத்துல பங்கு வந்தே ஆகணும், இல்ல அப்படின்னா நான் இப்போ ராஜா அடிச்சுட்டு நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு அந்த சொத்தை எப்படி வர வைக்கணுமோ அப்படி நான் வர வச்சுப்பேன் பாத்துக்கோங்க, நான் இப்ப போறேன், இந்த பாருங்க இதுல இருக்கு பத்திரம் இருக்கு, எனக்கு அந்த சொத்தை ஒழுங்கா எழுதி வைங்க அப்படின்னு சொல்ல, ஆத்தா சொல்றாங்க, டேய் பழனி இவங்கள்ட்ட எனக்கு கெஞ்சிட்டு இருக்க, இவங்க சொத்துக்கு ஓனரு, இது உங்க அப்பா சொத்துறா, உங்க அப்பா சொத்துல உனக்கு பங்கு இருக்கு, நீ போய் உங்க அப்பா சொத்தை ஒரு வக்கீல்கிட்ட போய் 3ஆ பிரிச்சு உனக்கான பங்கை எழுதிட்டு வா, அதை நான் கையெழுத்து போடுறேன், இவங்களும் கையெழுத்து போடுவானுங்க, போடலன்னா பாத்துலாம்டா அப்படின்னு சொல்ல, ராஜ் சொல்றாங்க அதுதான் கரெக்டாத்தா, நீங்க வாங்க சித்தப்பா நான் போய் சொத்தை 3ஆ பிரிச்சு உங்க பேர் எழுதிட்டு வருவோம், அப்படி கையெழுத்து போலன்னா இந்த சொத்தை வந்து உங்களை ஏமாத்தான்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் கொடுத்துருவோம், அப்ப அந்த சொத்தை யாருமே அனுபவிக்க முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லி ராஜி பழனி அடிச்சுட்டு போறாங்க. அதை பார்த்து சத்தியவலுக்கு இங்க ஆஹா நாமளே இந்த பழனி காலத்தை நிப்பாட்டி மிகப்பெரிய தப்பா பண்ணிட்டோம் போலுக்கு, போற பக்கம் பார்த்தா சொத்து இப்போ 2ல இருந்து 3 4 5ன்னு போயிட்டு இருக்கு, என்ன பண்றது, என்ன பண்ணி இப்ப இந்த சொத்தை காப்பாத்துறது, எப்படி சொத்தை மொத்தமா நம்ம குமார்ட்ட கொடுக்கறது ஒண்ணுமே புரியலையேன்னு குழம்பி போய் நிக்கிறாரு சத்தியவேலு.